20 பள்ளி குழந்தைகளின் உயிரை காப்பாற்றிய வேன் ஓட்டுநர் சேமலையப்பன் மறைவிற்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நேரில் சென்று ஆறுதல் கூறினார். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் பேருந்து ஓட்டுநராக காங்கேயத்தைச் சேர்ந்த சேமலையப்பன் என்பவர் பணிபுரிந்து வந்தார். நேற்று முன்தினம் தனியார் பள்ளியிலிருந்து பள்ளி குழந்தைகளை வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக பேருந்தை ஓட்டி செல்லும்போது பாதி வழியில் திடீரென சேமலையப்பனுக்கு மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் வாகனத்தில் உள்ள 20 குழந்தைகளின் உயிரை கருத்தில் கொண்டு வாகனத்தை விபத்து ஏற்படாமல் சாமர்த்தியமாக சாலையின் ஓரமாக நிறுத்தினார். அதன் பின்னர் அவர் உயிரிழந்தார். இதனை அறிந்த தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குழந்தைகளின் உயிரை காப்பாற்றிய சேமலையப்பன் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து உயிரிழந்த சேமலையப்பனுக்கு ரூபாய் 5 லட்சம் நிதி வழங்குவதாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உயிரிழந்த சேமலையப்பன் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவிக்கும் வகையில் நேரில் சென்று சேமலையப்பன் பெற்றோர் சுப்பன் மற்றும் சேமலையப்பன் மகன்களுக்கு ஆறுதல் கூறினார். ஈரோட்டில் பட்டப்பகலில் பூட்டிய வீட்டை உடைத்து சுமார் 8 சவரன் தங்க நகையை திருடி சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் வெண்டிப்பாளையம் பகுதியில் நடேசன் மற்றும் ராணி தம்பதியர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் நடேசன் மற்றும் ராணி இருவரும் காலை வீட்டை பூட்டிவிட்டு வழக்கம் போல் வேலைக்கு சென்றுள்ளனர். இதனை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் வீட்டின் பின்புறமாக இறங்கி கதவின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த சுமார் 8 சவரன் மதிப்புள்ள தங்க நகையை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலின் பேரில் வீட்டிற்கு வந்து பார்த்தவர்கள் பீரோவில் இருந்த நகைகள் திருடப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதனைத் தொடர்ந்து மொடக்குறிச்சி போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் வீட்டை ஆய்வு மேற்கொண்டு மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். பட்டப்பகலில் பூட்டிய வீட்டை உடைத்து கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்திற்கு நிதி வழங்காத மத்திய அரசை கண்டித்து காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் தமிழகத்திற்கு நிதி வழங்காத பாஜக அரசை கண்டித்து காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நிதி ஆயோக் கூட்டத்தில் மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி கலந்து கொள்வது குறித்த கேள்விக்கு நிதி கொடுத்தால் போகலாம், நிதி கொடுக்காதவர்களிடம் அழையா விருந்தாளியாக போவது எந்த பிரயோஜனமும் இல்லை என கூறினார். தமிழகத்தில் 3வது முறையாக மின்கட்டணம் உயர்வு என்பது குறித்து காங்கிரசில் நிலைப்பாடு என்ன என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், மின்கட்டணத்தை குறைக்க சொல்வது எந்தவித தவறும் இல்லை எனவும், தமிழக அரசு ஏதாவது ஒரு விதத்தில் மின்சார கட்டணத்தை குறைத்தால் மகிழ்ச்சி எனவும் கூறினார். மேலும் தமிழக அரசு மின்கட்டண உயர்வு இந்த அளவிற்கு ஏற்றிய பின்பும் இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் மின்கட்டணம் குறைவு என்றும் கூறினார். விருப்பமுடையவர்கள் செல்லலாம், விருப்பமில்லாதவர்கள் செல்ல வேண்டாம். ஏன்னா கூட்டத்துக்கு போனா 2 மேரி பிஸ்கட்டும் ஒரு டீயும் குடிப்பாங்க. அதை குடிச்சிட்டு வர்றதுக்கு போய் அங்க போய் என்ன பிரயோஜனம்? அதை நம்ம இடத்துலயே குடிக்கலாம். நிதி கொடுப்பார்கள்னா போகலாம், நிதி கொடுக்காதவர்கள் அழையாத வீட்டுக்கு போய் விருந்தாளியா போய் என்ன பிரயோஜனம்? எந்த பிரயோஜனமும். எனவே அதை குறையுங்கள் என்றுதான் நாம் சொல்லுகிறோம். இப்பொழுது கூட மின்சார கட்டணத்தை தமிழக அரசு ஏதாவது முயற்சி செய்து குறைக்க வேண்டும். குறைச்சா எங்களுக்கு மகிழ்ச்சி. ஆனா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. இன்னைக்கும் அவர்கள் இந்த அளவிற்கு அதை ஏற்றியும் கூட இந்தியாவிலேயே குறைந்த அளவுக்கு மின்சார கட்டணம் இருக்கிற மாநிலமாக தமிழகம் தான் இருக்கு. அது நமக்கு ஓரளவிற்கு ஆறுதல். இன்னும் குறைச்சாங்கன்னா இன்னும் ஆறுதல் அதிகமாகும். சரி, இப்ப ரேஷன் கடையில இந்த பருப்பு, இந்த பாமாயில் வரங்கள அதை பத்தி இல்லையா? நாங்களாம் போய் கேட்டா கொடுக்குறாங்க, உங்களுக்கு தான் இல்லையா? இல்ல, எங்க ஏரியால வரல சார். பருப்பு பாமாயில் வரல. MLA இருக்காரு, உடனடியா சொல்லி கொடுங்க. சோளிங்கர் அருகே மனைவியை கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய கணவரை தனிப்படையினர் மடக்கி பிடித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை ஒன்றியம் அம்மையார்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் ஆட்டோ ஓட்டுநர் ஓம் பிரகாஷ். இவருக்கும் ராணிப்பேட்டை மாவட்டம் பானாவரம் பகுதியைச் சேர்ந்த நதியா என்பவருக்கும் 4 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றுள்ளது. இவர்களுக்கு 2 வயதில் பெண் குழந்தை உள்ளது. இந்நிலையில் ஓம் பிரகாஷ் மனைவி மகளுடன் மாமியார் வீட்டில் தங்கி ஆட்டோ ஓட்டி வந்துள்ளார். இந்த நிலையில் மனைவி சந்தியாவிடம் ஏற்பட்ட தகராறில் ஆத்திரத்தில் மனைவியை கத்தியால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் விரைந்து வந்து சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து தப்பி ஓடிய ஓம் பிரகாஷை தேடி வந்த காவல்துறையினர் சோளிங்கரில் முகாமிட்டு பேருந்து நிலையம் அருகே மடக்கி பிடித்து கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட தகராறில் மனைவி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
வருகின்ற தேர்தலில் செந்தில் பாலாஜி இருந்தால் பலமாகத்தான் இருக்கும் என்றும் அவர் இப்போது சிறையில் இருப்பது எங்களுக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் வருத்தம்தான் என அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். கோவை ஆட்சியர் அலுவலகத்தில் மகளிர் சுய உதவிக்குழு சார்பில் அமைக்கப்பட்டுள்ள சிறுதானிய உணவகத்தை திறந்து வைத்த அமைச்சர் முத்துசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், எளிய மக்கள் விரைவில் வீடு கட்டுவதற்காக உடனடி ஒப்புதல் கிடைப்பதற்கான திட்டத்தை முதல்வர் துவங்கியுள்ளார். இதில் சதுர அடிக்கு 2 மடங்கு கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக அதிமுகவினர் கூறுவது தவறு என்றும், முன்பு போல ஒப்புதல் வாங்கும் நடைமுறை இருந்தால் மக்களுக்கு எவ்வளவு அலைச்சல், எவ்வளவு செலவு ஆகியிருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என கூறினார். மேலும் வருகின்ற தேர்தலில் செந்தில் பாலாஜி இருந்தால் பலமாகத்தான் இருக்கும் என்றும், அவர் இப்போது சிறையில் இருப்பது எங்களுக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் வருத்தம்தான் என தெரிவித்தார். மேலும் மூத்த அமைச்சர் ஒருவருக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்க வேண்டும் என்ற பிரேமலதாவின் கருத்து குறித்த கேள்விக்கு, இது எங்கள் கட்சி, யாருக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்க வேண்டும் என்பதில் நாங்கள்தான் முடிவு செய்வோம் என பதிலளித்தார். அதற்கு என்ன காரணம்? அந்த விதிமுறைகள் கடைபிடிக்காமல் கட்டிய காரணம் தான். அதனாலதான் இதுல அந்த விதிமுறைகளை மீறாமல் நீங்கள் கட்டி கொடுத்து விட்டால் அவர்கள் எதிர்காலத்திலே அவர்களும் அவருடைய சந்ததிகளும் நிம்மதியாக இருப்பார்கள். அப்படிங்கிறதுக்காக தான் என்ஜினியர்ஸை நாங்கள் அதை வலியுறுத்திட்டு இருக்கோம். ஃபீஸை பொறுத்தவரையிலும் முதல்ல பல ஹெட்ஸில் கட்டிட்டு இருக்க வேண்டியிருந்தது. ஒரே ஒரு ஹெட்டில் போட்டிருக்காங்க. அது ஏதாச்சும் கூடுதலாக இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அதை ஆய்வு செய்வார்கள். நாம குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, அது நான் பார்த்துட்டு சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு வேற எந்த செலவும் இல்லாமல் அப்படி இல்லை, டபுள் மடங்கெல்லாம் இல்லை. அவங்க தப்பா சொல்றாங்க. அவங்க ஒரு ஆபீஸ்க்கு 10 தரம் போனா என்ன செலவாகுங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ அவங்க ஆன்லைன்ல போடுறாங்க, ஆன்லைன்ல அந்த ஃபீஸ் கட்டுறாங்க. அவங்களுக்கு அப்படியே அந்த ஆர்டர் வந்துடுது. நாங்க கூட என்ன சொல்லியிருக்கோம், எல்லாம் கரெக்டா இருந்து ஆன்லைன் அக்செப்ட் ஆயிடுச்சுன்னா நீங்க ஆர்டருக்காக வெயிட் பண்ண வேண்டாம், வேலையை ஆரம்பிங்கன்னு சொல்றோம். நாங்க போடுற கண்டிஷன் ஒன்னே ஒண்ணு, நீங்க அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு கட்டுங்கள், உங்களுடைய எதிர்காலத்திற்காக. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.